இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஒரு ஆர்டர் பற்றி தான் நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ இந்த டே அன்றைக்கி வந்து எனக்கு கிட்டத்தட்ட 5 கேக்ஸ் இருந்தது. ஸோ அதில் ஒருத்தவங்களோட ஆர்டரை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். ஸோ அது ரேசிங் தீம்க்காக. ஸோ இது வந்து இன்னொரு கஸ்டமர் கொடுத்த ஆர்டர். ஸோ 2 கேக்ஸும் நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து இந்த சூப்பரான மட்கா டிசைன், அதாவது பாட் வச்சு ரசமலாய் கேக் வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்க 1 kgயில். அண்ட் இது கூடவே வந்து இந்த பியூட்டிஃபுல்லான இந்த கேர்ள் தீம் கேக் வந்து அவங்க டாட்டருக்காக இது ரெண்டுமே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இது பிளெயின் வெனிலா கேக் வந்து 1/2 kgயில் நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த 2 டிசைனுமே நீங்கள் கிட்டத்தட்ட என்னோடய பேஜில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது ரெண்டுமே வந்து நம்ம பேஜ்லேருந்தே எடுத்து தான் கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம பேஜ்லேருந்தே எடுத்தாலும் அதில் குட்டி குட்டி வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு வெனிலா கேக் பற்றி நான் சொல்கிறேன். இது 1/2 kg கேக்கில் மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து நம்ம இதுக்கான பேசிஸ் எல்லாமே வந்து நான் ஒரு நாள் முன்னாடியே நான் பேக் பண்ணி வச்சுட்டேன் ஆஸ் யூஷுவல். ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாம் ஒரே இடத்துல நான் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அதாவது பேக்கிங்க்கான ப்ராசஸும் அதே இதில் தான் பண்ணணும், கவுண்டர் டாப்பில் தான் பண்ணணும், ஃப்ராஸ்டிங்கும் அதே தான் பண்ணணும், ஃபாண்டன்ட்டும் அங்கேயே தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல பண்ணுறதுனால எனக்கு ஒரே நாளில் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அண்ட் நீங்களும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கவும் முடியலை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நான் எப்போவுமே முன்னாடியே செஞ்சு வச்சுருவேன். ஸோ அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல, பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் வெனிலா கேக்கான ஒயிட் ஃப்ராஸ்டிங் ஃபுல்லுமே பண்ணி இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ முந்தின நாளே ஃப்ராஸ்டிங்கும் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா எனக்கு 5 கேக் இருந்ததுனால முன்னாடியே பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசமலாய் கேக்கும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது ஆஸ் யூஷுவல் தான், நம்ம எப்பவும் போல் ரசமலாய்ஸ் எல்லாம் அதுக்கான சோக்கிங்கெல்லாம் முடித்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ்வலாக பண்ணுற ஃப்ராஸ்டிங் தான். நிறைய வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ சேம் மெத்தட் தான். இது 1 kgயில் நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் பண்ணி எடுத்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இது வந்து இந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா நான் டெலிவரி கொடுக்க போகிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி தான் நான் யூஸ் பண்ணேன். இது வந்து ஒரு மட்கா வந்து தேடி இப்போ பார்க்குற இந்த பெரிய மட்கா தான் எனக்கு கிடச்சிது. பாட்டு இங்கே ஃபுல்லுமே வடவள்ளி ஃபுல்லுமே நான் தேடிட்டேன். புதூர் வரைக்கும் போய்ட்டு ஃபுல்லுமே தேடிட்டேன். ஸோ எங்கேயுமே கிடைக்கல. இந்த பெரிய மட்கா கூட வந்து எனக்கு அது பூஜை சாமான் கிடைக்கிற இடத்துல தான் இருந்தது கடையில். பட் அது ரொம்பவே பெருசாக இருந்தது கேக்குக்கு. அதுக்கப்புறம் அந்த குல்ஃபி ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணி வச்சுருந்த ஒரு பாட் இருந்தது. ஸோ அதை எடுத்து அப்படியே வச்சா கண்ணாடி இதெல்லாம் இருக்குது, ஃபுட் மேலே வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு தயக்கமாக இருந்தது. ஸோ அதுக்கு தான் இந்த ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இதை எடுத்து நல்லா இந்த கிளிங் ரேப் போட்டு நல்லா கவர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு அதில் இருக்கிற டைஸோ இல்லை கிளிட்டரோ இல்லை அந்த மிரரோ வந்து வெளியே வந்து வந்துடக்கூடாது, ஃபுல்லாக கலந்துடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்பவே இதாக இருந்தேன். பட் என்னென்னா எனக்கு டைமும் இல்லை. ஸோ எனக்கு 5 கேக் இருந்தது. அதுக்கு முந்தின நாள் நானும் வெளியும் போய் வாங்க முடியாத சுச்சுவேஷன். ஸோ எனக்கு யூஸ்வலாக நான் இதுக்கு முன்னாடி ஒரு கேக் பண்ணியிருப்பேன். அதுக்கு வந்து ஒரு இடத்துல வாங்கியிருந்தேன். அந்த கடையும் க்ளோஸ்டு. இங்கே பக்கத்தில் 2-3 கடை இருந்தது, எல்லாமே க்ளோஸ்டு ஃபார் டு அ சர்ப்ரைஸ். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் கமிட்டும் பண்ணிட்டேன். திருப்பி போயிட்டு அவங்க ரொம்ப ஆசையாகவும் கேட்டாங்க. அதை இல்லைன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு மனசு இல்லை. ஸோ என்ன பண்ணலாங்கும் போது கடைசியில் இந்த ஐடியாவை நான் சூஸ் பண்ணி வச்சேன். பர்ஃபெக்டாக வந்து சூட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒர்க்டான ஐட்டம்ஸ் வைக்கணுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கிளிங் ரேப் மாதிரி நீங்கள் அதை ஃபுல் கவர் பண்ணி போடுறது பெட்டர். இல்லை நீங்கள் அலுமினியம் ஃபாயிலில் கூட போடலாம். பட் அது கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த அலுமினியம் கலர் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி கிளிங் ரேப் பண்ணும்போது பெருசாக அது டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ இது மாதிரி நல்லா நான் ரேப் பண்ணிவிட்டு அதை எடுத்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போது நீங்கள் அதை எப்படி நான் ப்ளேஸ் பண்ணேங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த கேக் மேலே ஃபைனல் ஃப்ராஸ்டிங்கும் முடிச்சிருக்கு. இது மேலே லேஸாக இன்னொரு தடவை ஒரு சின்ன ஒரு பம்ப் மாதிரி பண்ணியிருக்கேன் க்ரீமில். ஏன்னா க்ரீம் நிறைய இருந்தால் தான் அதை வந்து ஒட்டி பிடிக்கும். ஸோ அது மேலே இந்த பாட்டை வந்து நம்ம வச்சாச்சு. நல்லா வச்சுட்டு அந்த கவர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஆஸ் யூஷுவல் ஃப்ராஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இது எப்படின்னா அந்த பாட்லேருந்து வலிஞ்சு ரசமலாய்ஸ் வந்து கீழே கொட்டுற மாதிரி. இது கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நல்லாவே ட்ரெண்டிங்காக ஐ திங்க் சென்னையில் ஒரு பேக்கர் வந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய இன்னொரு ரெகுலர் கஸ்டமர், அவங்க ரசமலாய் தான் எப்போவுமே ரெகுலராக வாங்குவாங்க ஜாஸ்தி. அவங்க வந்து இந்த அந்த டிசைனை பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன்.
இப்போ இது வந்து செகண்ட் டைம் வந்து இப்போ அந்த டிசைனை பார்த்துட்டு என்னோடய இன்ஸ்டா பேஜில் பார்த்துட்டு இந்த கஸ்டமரும் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய ரசமலாய்ஸ் வந்து அப்படியே வலிஞ்சு வர்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ யூஸ்வலான ரசமலாய்ஸ் டாப்பிங்கோட இது கொஞ்சம் அதிகமாகவே நம்ம வந்து ரசமலாய் டாப்பிங்ஸ் வந்து வைப்போம். ஸோ அதுக்கு மேலே ஆஸ் யூஷுவல் இந்த கோல்ட் பேப்பர், அப்புறம் சுற்றி நமக்கு அந்த ஃபுல் நட்ஸு எல்லாம் நல்லா சாப் பண்ண நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து சைட்ஸ் ஃபுல்லுமே நம்ம போட்டோம். ஸோ இது ரொம்ப ரிச்சாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேக். இது வந்து என்னோடய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செல்லிங் கேக்கில் கூட இந்த இது இருக்குது. ஸோ இந்த கஸ்டமர் பற்றி சொல்லணுன்னா அவங்க ஐ திங்க் ஃபாரின் நம்பர்லேருந்து கூப்பிட்ருந்தாங்க, மேபி அப்ராடில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட டாட்டருக்கு பர்த்டேக்கு நம்ம பேஜை நம்ம சர்ச் பண்ணி அப்புறம் எனக்கு ரீச் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரீவியஸ்லி அவங்க வந்து ஒரு லாஸ்ட் இயர் மேபி ப்ராபப்ளி இல்லை வேறு யாருக்கோ இதுக்கு வந்து ஒரு கேக் ஷாப்பில் வாங்கியிருக்காங்க. அது அவங்களுக்கு அவ்வளோவா திருப்தி ஆகலை. ஸோ அதனால் நம்மளுக்கு பார்த்துட்டு கேட்டாங்க. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு சின்ன தயக்கம் எனக்கு ஃபீல் ஆச்சு அவரோட டிஸ்கஷனில். எப்படி இருக்கும் என்னமோ, என்ன ஹோம் பேக்கர்கிட்ட அவங்க ட்ரை பண்ணதே இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களோட கான்வர்சேஷன் எனக்கு தெரிஞ்சுது. பட் அதனால் ரொம்ப தயங்கினார். பட் ஸ்டில் நான் அதை வந்து ஃபுல்லுமே அவருக்கு அதை எஜுகேட் பண்ணணும். ஸோ பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஏனோ தானோன்னு நம்ம விடக்கூடாது. ஸோ அவருக்கு நான் பொறுமையாக எப்படி எல்லாம் ப்ராசஸ் இருக்கும், இந்த கேக் நான் எப்படி பண்ணுவேன், அதெல்லாமே வந்து நம்ம ப்ராசஸ் ஒன் பை ஒன்னாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 minutes to 30 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கூட பேசி இது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை பற்றி பேசினோம். அப்புறம் எஃப்எஸ்எஸ்ஐ நம்பர் இருக்கா, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாமே கேட்டார். ஸோ கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம அதுக்காக தானே நம்பரெல்லாம் வாங்கியிருக்கோம், நம்ம டிஸ்பிளேயில் வைக்கிறோம். ஸோ அது எல்லாத்தையுமே சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் கன்வின்ஸ் ஆகி நம்மகிட்ட இந்த 2 கேக்கையும் ஆர்டர் கொடுத்தாரு. ஸோ அவரே வந்து இந்த மாதிரி டிசைன் வேணும் 2 சைடு வந்து by 10 அண்ட் ஹாய் 11ங்கிற மாதிரியெல்லாம் வேணும்னு ட்ரா பண்ணி அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபைடாக அதே மாதிரி ஹார்ட்டை வந்து நம்ம ஸ்பெஷலாக பண்ணி வச்சுட்டோம். இது கூட ஹாப்பி பர்த்டே டாப்பரும் வச்சு அந்த கேக் டிசைனை முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் கேக் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் தீம். இதுவும் நம்மகிட்ட ஆல்ரெடி நம்ம 2 கேக் இது மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஒயிட் அண்ட் பிங்க் பண்ணலான்னு நான் சொன்னேன். ஸோ அது பிங்க் அண்ட் பிங்க்லேயே இருக்கும். பட் நான் ஒயிட் அண்ட் பிங்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா எடுப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கலர்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ண வேணான்னு அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணார். ஸோ அதனால் அந்த டாப்பரை வந்து வச்சுட்டு நாம் வந்து வைக்கும்போது இந்த கரெக்டாக இதை என்ன சொல்கிறது, அந்த இது வந்து கரெக்டாக வரணும். ஸோ அதனால் நம்ம வந்து லைன் மாதிரி ஒரு இது மாதிரி லைன் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நாம் இந்த மாதிரி பைப்பிங் பண்ணலாம். ஸோ இது வந்து டாட்டாக அது மாதிரி ஃப்ளார் மாதிரி வச்சுருக்கேன். சில டைம் ரோசட்ஸ் மாதிரியும் லாஸ்ட் டைம் பண்ணது வந்து ரோசட்ஸ் மாதிரி இருக்கும். இந்த கேக்கில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த டிசைன் வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ணது 1 kgயில் பண்ணியிருந்தேன் ரோஸ் மில்க் கேக்கில். அண்ட் செகண்ட் டைமும் ரோஸ் மில்க் கேக்குன்னு தான் நினைக்கிறேன். அது எனக்கு ஃப்ளேவர் தெரில. அது வந்து 2 kgsயில் 2 tier பண்ணியிருந்தேன். இப்போ இந்த தடவை 1/2 kg பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே டிசைன் 1/2 kgலேயும் இருக்குது, 1 kgலேயும் இருக்குது, 2 kgsலேயும் நம்ம வந்து சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ சில டிசைன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக வரும். ஸோ பட் நான் அந்த ரிப்பீட்டட்லேயே வந்து எவ்வளோ ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்த்து பண்ணுவேன். ஆல்ரெடி இதே மாதிரி ரோஸ் மில்க் கேக் வந்து இந்த ஃபால்ட் லைன் கேக் வந்து இதே மாதிரி தான் எனக்கு ஐ திங்க் 3 தடவை பண்ணேன்னு நினைக்கிறேன் அந்த கேக்கு. ஸோ 3 times எனக்கு அந்த கேக்கோட ஆர்டர் வந்துருந்தது. பட் கலர் வேரியேஷன்ஸ் கொஞ்சம் சின்ன வேரியேஷன்ஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ எனக்கு ஒரே டிசைன் பண்ணுறது ஈஸி தான், நம்ம பண்ண டிசைன் தான். பட் ஸ்டில் கொஞ்சம் ஒரு வேரியேஷன் இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். ஸோ என்னோட ஒரு கேக்லேயுமே ஒரு குட்டி வேரியேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். ஸோ சேம் டிசைன்னாலுமே அதில் ஸ்லைட்டாக நம்ம ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணிவிட்டு இன்னும் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ண முடியுமோ அது மாதிரி கொடுப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துட்டு ஒரு பார்டர் மாதிரியும் கொடுத்துட்டேன். பார்டர் மாதிரி கொடுத்துட்டு நான் வந்து ஃபுல் அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டு அழகாக இந்த கேக் டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது கூடவே வந்து
கஸ்டமர் கொஞ்சம் பட்டர்ஃப்ளை இருந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதை மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ண முடியுமான்னு அப்புறம் திருப்பி கேட்டிருந்தாரு. ஸோ அதையுமே வந்து நான் இந்த பிளாக் அண்ட் பிங்க் பட்டர்ஃப்ளைஸை வந்து வச்சு இந்த கேக் டிசைனை வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் காம்பினேஷன் அப்படிலாம். ஸோ சில கேக்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் நான் வந்து பண்ண டிசைன்ஸில். ஸோ அப்படி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் ரொம்ப இதாக இருந்தது. இந்த கேக் டிசைனில் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இல்லையா நம்ம பண்ண டிசைன்ஸில், அந்த மாதிரியான கேக் தான் இது. ஸோ இதோட இது முடிஞ்சது. ஸோ இது ஃபுல்லுமே வந்து பேக் பண்ணி அழகாக நம்ம கஸ்டமர்கிட்டயே கொண்டு போய் கொடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை முடிச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு நான் டெலிவரிக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீ ஆகும்னு. அதுக்கப்புறம் இன்னொரு டூ கேக்ஸ் வந்து பண்ண வேண்டியிருந்தது. இல்லை சாரி, 3 கேக்ஸுமே ஃபைனல் டச் முடிக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதையும் முடிச்சுட்டு அந்த டேயோட ஆர்டர்ஸ் முடிச்சாச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தார். லக்கிலி இது எல்லா ஆர்டர்ஸுமே வந்து எங்கள் லொக்காலிட்டிலேயே தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ரொம்ப தூரமாக போகணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். பட் எல்லாமே பக்கத்துலேயே இருந்ததுனால ஈஸியாக இந்த டேவை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த 2 கேக்லேயும் உங்களுக்கு ஃபேவரட்டான எந்த கேக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா நம்ம கேக்ஸை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.